வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் தேர்தல் முடிவுகள், அதிர்ச்சியில் ஸ்டாலின், பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், அதாவது கோயம்புத்தூர் கோவை வந்து யாருடைய சாம்ராஜ்யம்? அதிமுகவா இல்லை திமுகவா, பாஜகவா இல்லை நாம் தமிழர் கட்சியா? யாருடைய சாம்ராஜ்யம் என்றால், அதாவது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாம்ராஜ்ய கோட்டையாக விளங்கக்கூடிய அதிமுக தற்போது அங்கு கொடிகட்டி பறக்கிறது. ஓகேங்களா? என்னதான் வந்து நம்மளுடைய பாஜக அங்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலும் கூட திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி வெற்றி பெற்றால் ஆட்டுக்கறி பிரியாணி, ஓகேங்களா, அவர்கள் தோல்வி அடைந்தால் ஆட்டுக்கறி மட்டன் பிரியாணி அனைவருக்கும் உண்டு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் விமர்சனங்களாக முன்வைக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் கோவையில் யார் வெற்றி பெறாங்களோ இல்லையோ, பாஜக வெற்றி பெறாது அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்குமா, உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? வளர்ந்து கொண்டு வரும் ஒரு வளர்ச்சி கூடிய ஒரு அணின்னு கூட வந்து பாஜக சொல்லலாம், வளர்ந்து விட்ட அணின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கான காலங்களும் மாற்றங்களும் இருக்குமே தவிர மற்றபடிக்கு பெரிய அளவில் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய விஷயங்கள் வந்து இருக்காது அப்படின்றத வந்து சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்து நடக்க போகிறது, அது மட்டும் வந்து தெரிகிறது. எதனால், எப்போ, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் முடிவுனா குறிப்பிட்ட தொகுதியை சொல்லலாம், நாங்கள் எங்கள் பெரிய ஆள் ஒரு முன்னிலைப்படுத்த போகிறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து சொல்லிக்கிற மாதிரி பாஜக இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக அங்கே வந்து பரபரப்பை அதிமுகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ கொடுக்குமா அப்படின்றத ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகள்லாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.